எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பபுலு பர்த்டேக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து மெஹந்தி வந்து போட்டுக்கிட்டோம். இவாஞ்சலின், அப்புறமா ஜூலியா, நான் 3 பேருமே மருதாணி வந்து போட்டுக்கிட்டோம். அந்த வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். பாப்பாவுடைய பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா சண்டே 28ஆம் ஜூலை மந்த்து போச்சு. அப்போ எடுத்த வீடியோ தான் இப்போ வந்து போடுறோம் நாங்கள். இவாஞ்சலினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே தீமில் வந்து மெஹந்தி வந்து போட சொல்லியிருந்தோம். அழகாக போட்டிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே மெஹந்தி ஆர்டிஸ்ட். இவங்க கூட நம்ம வந்து ஒரு கொலாபரேஷன் வீடியோ இது, ஓகேவா? எனக்கு பர்சனலாகவே இந்த தங்கச்சி வந்து எனக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமானியலுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்க விருப்பப்படி கேட்டிருந்தோம். அதே மாதிரி அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலியா அவள் கையில் ஏற்கனவே முன்னாடி போட்டிருந்தது. அதுக்கு அடுத்தது இன்னொரு கையில் வந்து மருதாணி வந்து இப்போ வந்து போட போகிறோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஜூலியா அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ அழகாக நீங்கள் நார்மலாக நான் ஓப்பனாக சொல்லுவேன், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எங்கே வேணால் ஒரு மெஹந்தி டிசைன் எடுத்துகிட்டு இவங்க கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து அவ்வளோ நுணுக்கமாக அழகாக பண்ணியிருப்பாங்க. எங்கே கலரை கூட்டணும், எங்கே கலரை கம்மி பண்ணணும், அந்த நீட்னஸ் இருந்துச்சு. கச்சா முச்சான்ட்டு இப்போ எல்லாருமே மருதாணி வந்து போடுவாங்க. ஆனால் அந்த அழகுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அழகு வந்து இவங்கக்கிட்ட இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் மருதாணி போடுவாங்க. ஆனால் மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது அதை வந்து அவங்க ஒரு ஆர்ட்டாகவே பண்ணுறாங்க. ஒரு அப்படியே ஒரு பெயிண்டிங் வரைஞ்ச மாதிரி இருக்குங்க. நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களே, கொஞ்சம் கொடுங்கப்பா. எவ்வளோ அழகழகான மருதாணி எல்லாம் 2 பேருக்கு போட்டு விட்டாங்க. நான் வந்து உங்களை தான் வரையணும்னு சொல்லி அதை விட இதையும் அழகு. என்னையா பேசுகிறேன்? அழகு தான். நான் உங்களை என் கையில் வரையல, அதுக்கு ஒரு மனசு வந்து நீ வரையல, வரைஞ்சிக்கிற. கரெக்டாக சொல்லு. பாருங்க எவ்வளோ ரிஸ்கான வேலை தங்கச்சி செய்கிறாங்க. உங்களுக்கும் இது மாதிரிலாம் யாரோடைய ஃபேஸ் இல்லை, உங்கள் குடும்பத்தில் குழம்பு பண்ணி விட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃபேஸ் வந்து உங்கள் கையில் மருதாணியாக வேணும்னா மெஹந்தியா என்னம்மா சொல்லுவாங்க, மெஹந்தியா வேணும்னா இங்கே பாருங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட் காவியாவை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து காவியா அவங்கக்கிட்ட வந்து கேட்டது என்ன கேட்டேன்னா, எனக்கு வந்து ஒரு லவ் தீமில் வந்து வேணும்னே, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி வேணும், இல்லைன்னா ஹார்ட்டில் உட்காந்துருக்க மாதிரி அப்படியெல்லாம் வேணும்னே. ஆனால் அவங்க வந்து காவியா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நான் வந்து எதுக்கு கேட்குறேன்ட்டு. இங்கே வந்து பாருங்கள், என் ஜூலியாவுக்கு, இவாக்கு, எனக்கு இந்த 3 மருதாணியும் எப்படி இருக்குன்னு வந்து எங்களுக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இதை வந்து எங்களுக்கு போட்டது யாருன்னா சிஎஸ்கே மெஹந்தி ஆர்டிஸ்ட் காவியா தான் போட்டாங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கடா. இப்போ உங்களை புக் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்தது உங்களுடைய சர்வீஸ் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கடா. ஓகே, நான் வந்து சிஎஸ்கே மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து காவ்யா. நான் வந்து ஒரு பட்டிங் மெஹந்தி ஆர்டிஸ்ட் தான். ரீசெண்டாக தான் சரி ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்மக்கிட்ட இருந்து மெஹந்தி பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது பேசிக்காக. ப்ரைடல்ன்றது டிபெண்ட்ஸ் அப்பான் த டிசைன்ஸ் வாட் தே ஆஸ்க். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபார் என்கொயரிஸ் அண்ட் புக்கிங்ஸ் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி சிஎஸ்கே மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன் கீழே. அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன், அதில் செக் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோ டீட்டெயில் வந்து இதில் இருக்குது. ஒரு ஃபோட்டோகிராஃப் நம்ம எடுக்க போகும்போது சொல்லுவாங்க இதில் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்ட்டு. அது மாதிரி அந்த நுணுக்கங்கள் எல்லாமே பார்த்து அது பண்ணாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மெஹந்தி ஆர்டிஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இவங்களெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய திறமையானவங்கெல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து வெளியில் வர்றதில்லை.
நியூ கிரியேஷன் 21.5 சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக நான் மேலே வந்து போட்டிருக்கேன். அது என்னென்னா நான் கையை வந்து பெண்ட் பண்ணிட்டேன் மறந்து. ஏன்னா நான் அதிகமாக மருதாணி வச்சதில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து எங்கே மருதாணி வைப்பேன்னா, இந்த சரவணா ஸ்டோரில் 1500 பொருள் வாங்கினா வெளியில் உட்காந்துருப்பாங்க பாருங்கள் 2 பையாங்க, டக்கு டக்கு டக்குன்னு போடுவாங்களே, அங்கே தான் நான் வந்து மருதாணி வச்சுருக்கேன். இப்படி ஒரு மெகந்தி ஆர்டிஸ்ட்கிட்ட நான் வந்து வச்சதில்லை. சுமித்ரா அக்கா மலேசியாவிலேருந்து வரும்போது அவங்க வச்சுருக்காங்க, அவங்களும் கடற்கடன்னு வச்சுட்டு போயிடுவாங்க. அது எல்லாமே வேறு டிசைன். இவங்க பண்ணுறது வந்து ஆர்ட், அது இவங்க வந்து ஆர்டிஸ்ட்டாக இருக்கனால இவங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, இப்படி தான் என்னுடைய அனுபவமும் இருந்துச்சு. இது வந்து கையில் அவங்க மருதாணி நமக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மருதாணி வந்து அவங்களே ஓனாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அவங்களே வந்து தயார் பண்ணுறாங்க. அதனால இந்த மருதாணி கலர் ரொம்ப சூப்பராக பிடிச்சிச்சு. நான் வைக்கும்போது கூட என்னடா இது இவ்வளோ மெலிசாக வைக்கிறாங்க, எப்படியா பளிச்சுன்னு தெரியும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். வச்ச பிறகு தாங்க தெரிஞ்சிச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த மருதாணி. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மெகந்தி ஆர்டிஸ்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப லோ ப்ரைஸ் கொடுக்குறாங்க, 50 ரூபாய்க்கே மருதாணி போடுறாங்க. கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பரில். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே கரம் இழுத்து நடத்தி சென்றேன், ஆதரவாய் வந்திரே கரம் இழுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா